சரவண பவ. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்கே சுரலட்சுமி பேசுகிறேன். இந்த பதிவு தை மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம். தை மாதம் என்பது உத்தராயண காலம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஏன்னா தமிழ் வருடங்களில் 2 காலங்கள் இருக்குது, உத்தராயணம் தட்சிணாயணம்னு. மகரத்திலிருந்து மிதுனம் வரை உள்ள 6 மாதங்கள் உத்தராயண காலம்னும், கடகத்திலிருந்து தனுசு வரைக்கும் உள்ள மாதங்களை தட்சிணாயன காலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உத்தராயண காலம் தேவர்களின் பகல் பொழுது. இதில் நிறைய சுபகாரியங்களை செய்யலாம். தை பிறந்தால் வழி பறக்கும். என்ன பண்ணுவாங்க, விவசாயம்லாம் நல்ல விதையெல்லாம் நம்மளுக்கு விதைத்து நம்மளுக்கு இந்த காலகட்டம் நிறைய சூரிய பகவானுக்கு, ஏன்னா உழைப்புக்கு அவர் தானே விவசாயம் செழிக்கிறதுக்கு. விவசாயிகள் செழித்தாதான் நம்மளும் செழிப்பாக வாழ முடியும். அந்த மாதிரி உழவுக்கு வந்தனம் செய்வோம் அப்படின்னு சொல்லுவோம். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம். உழவு சிறக்குது, விவசாயம் சிறந்தால் நாட்டில் எல்லாமே செழிக்கும். இந்த மாதம் தான் நம்மளுக்கு தைப்பூசம், அதே போல் தை அமாவாசை ரொம்ப விசேஷமான நாட்கள். இந்த 2 வழிபாடு எப்படி பண்ணலான்றதையும் பார்க்கலாம். ஏன்னா 3 அமாவாசையில் ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசை. மாதம் நம்ம அமாவாசை முன்னோர்கள் நீத்தார் கடமையை செய்யல, முன்னோர்களை வழங்கினாலும் இந்த நாட்களில் வழங்குவது நம்மளுக்கு அதிகப்படியான நன்மையை தரும் அப்படின்னு இருக்காங்க. இந்த மாதம் கோள்களின் கோச்சார நிலையை பார்த்துட்டு மற்ற அனைத்து பலன்களையும் மேஷம் முதல் மீனம் வரை எளிமையான பலன்களையும் நம்ம பரிகாரம் சொல்கிறத விட வழிபாடு, இந்த பிரார்த்தனைகளை எப்படி பண்ணலாம் என்பதை அருமையாக காணலாம். இந்த மாதம் காணப்படும் கிரகநிலைகள்னு பார்த்திங்கன்னா, மேஷத்தில் குரு பகவான் வக்ர நிலையில், கடகத்தில் செவ்வாய் அவரும் வக்ர நிலையில் இருக்கிறாரு. நம்ம கன்னியில் கேது பகவான், தனுசில் புதன் பகவான், மகரத்தில் சூரியன் பகவான், கும்பத்தில் சனி சுக்கிரன், நமக்கு மீனத்தில் ராகு பகவான். இந்த மாதம் புதன் தை 11ஆம் தேதி அவர் மகரத்துக்கு போவார். அவரே 29ஆம் தேதி நமக்கு கும்பத்திற்கு போயிடுவார். சுக்கிரன் தை 15ஆம் தேதி மீனத்திற்கு சென்று உச்சமடைகிறார். இந்த மாதம் தை 22 குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். சந்திரன் இந்த மாதம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கடகத்தில் உதயமாகிறாரு. இந்த கோள்களின் கோச்சார நிலையால் 12 ராசிகளுக்கும் நடைபெறவிருக்கும் சாதகமான நம்மளுக்கு பலன்களையும், இல்லை எப்படி ஒரு சில ராசிகள் கவனமாக இருக்கணும் இல்லையா, அவங்களாம் எப்படி கவனமாக இருக்கணும் என்பதையும் பதிவுகளில் தெளிவாக காணலாம். அன்பர்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாள், பொங்கல் பண்டிகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த மாதம் 14, 15, 16 3 தினங்களும் பொங்கல் பண்டிகை கொண்டாடுவோம். 13ஆம் தேதி போகி பண்டிகை. போகி பண்டிகை நம்ம தேவையில்லாத பொருட்களை எரிக்கிறது கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா விதமான எதிர்மறை எண்ணங்களையும் நம்ம இது பண்ணிடணும். எல்லாருக்கிட்டேயும் அன்பு, அதே போல் நன்றி உணர்வோடு இருக்கும்போது நம்ம நல்ல நன்மைகளை நம்ம சந்திச்சுக்கலாம், எப்பேற்பட்ட ஒரு இக்கட்டான சூழல் இருந்தாலும். பொங்கல் பண்டிகை 14/1/2025 செவ்வாய்க்கிழமை அன்று வருது. அன்றைய தினம் பொங்கல் வைக்க சிறப்பான நேரம் என்னம்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் 8லிருந்து 9 மணிக்கு சுக்கிர ஓரையில் வைத்து வழிபடுவது ரொம்ப சிறப்பு. சூரிய பகவானை அன்று குடும்பத்தோடு வழிபடணும். எப்போவும் சூரியன் தான் நம்மளுடைய கூட்டு குடும்பமாக இருக்கிறதுக்கு சூரியன் ரொம்ப முக்கியம். அப்படி கும்பிடும்போது தான் சூரியனுடைய அருள் முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அன்றைய தினம் நம்ம குலதெய்வ வழிபாடு, முன்னோர்கள்கிட்டலாம் நிறைய ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். யார்கிட்டையுமே அன்றைக்கி ஏதாவது மன வருத்தம் ஏதாவது இருக்குது செய்யுதுன்னா கூட அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீங்கள் போய் ஒரு சாரி இதெல்லாம் கேட்டு நீங்கள் சேர்ந்து நீங்கள் அவங்களோட அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸை வாங்கிக்கோங்க. மாட்டுப்பொங்கல் மறுநாள் வரக்கூடிய 15/1/2025 புதன்கிழமை மாட்டுப்பொங்கல். அன்று காமதேனு வழிபாடு பண்ணுவாங்க. பசுமாட்டுக்கு அலங்கரித்து அவங்களுக்கு பொங்கல் வைத்து வழிபடுவாங்க. அன்றைய தினம் பசுக்களுக்கு நம்ம என்ன தீவனம் ஏதாவது வாங்கி கொடுக்க முடியுதா தாராளமாக வாங்கி தரலாம். கோசாலைகளுக்கு இயன்ற உதவிகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. இதெல்லாம் சிறப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பண்டிகை நாட்களில் ஏழை எளியவருக்கு வறியவருக்கு நம்மளால் இயன்ற தான தர்மங்களை தாராளமாக செய்யுங்க. அவ்வளவும் நம்ம கர்மாவை வெகு விரைவாக குறைத்துடும் அப்படின்னு சொல்லலாம்.
ஏன்னா மகரத்துலலாம் சூரியன் வரும்போது அது கர்மாஸ்தானம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து தான தர்மங்கள்லாம் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம கர்மங்கள் வந்து தீர்ந்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். எப்பயே நான் சொல்லியிருப்பேன், அந்த அன்னதானம்லாம் பண்ணும்பொழுது ஒரு எலுமிச்சங்காய் ஊறுகாவோட ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணியோட மேலே ஒரு சில்லறை பணத்தோடு கொடுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு விஷயம், இந்த மாட்டுப் பொங்கல் வருது இல்லையா, நம்மளுக்கு 15/1/2025 அன்றைய தினம் பெண்களாக இருந்தால் சகோதரருடைய நலனுக்கு வந்து நீங்கள் இறைவனோட வந்து அன்று பிரார்த்தனை செய்துக்கலாம். சகோதரர் வீட்டுக்கு வரவழைச்சு ஒரு விருந்து கொடுக்கலாம். அதே போல் சகோதரர்களும் இப்போ பெண்களுக்கு, வீட்டில் பிறந்த பெண்களுக்கு பொங்கல் சீர் பரிசாக வழங்குங்க. நீங்கள் எவ்வளோ வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு எளிய நிலையில் இருந்தால் கூட உங்களால் முடிஞ்ச ஒரு 100 ரூபா கொடுங்க. அதெல்லாம் வந்து பெண்கள் என்னதான் அவங்க புகுந்த வீட்டில் வசதியாக இருந்தாலும் கூட அந்த தாய் வீட்டு சீதனமாக அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு 10 ரூபா கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்பவும் உடன்பிறப்புகளை நம்ம சந்தோஷமாக வச்சுக்கும் போது, உடன்பிறப்புகள் நம்மளுக்காக வந்து இறைவனுடன் அவங்க வந்து பிரார்த்தனை செய்து நம்மளுக்கு வழிபடும் பொழுதும் நம்ம நிறைய பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா மனைவியும் சரி, அதே போல் நம்மளுக்கு தாய் தகப்பனும் சரி, உடன் பிறந்தவங்களும் சரி, இந்த பிறவியில் வந்து நம்ம இறைவன் கொடுத்தது, அடுத்த பிறவிலாம் எப்படி நமக்கு தெரியாது. அதனால் எந்த காலத்துலேயுமே உறவுகளை பேணி காப்பது ரொம்ப சிறப்பு. உறவுகளை எந்த அளவுக்கு வந்து நம்ம பேணி காக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு தொழிலும் சிறக்கும், நம்மளுக்கு வந்து உடல் ஆரோக்கியமும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா காலச்சக்கரத்தின் 4ஆம் இடமே அதான். அங்கேருந்து நேராக சந்திரன் 10 தான் பார்ப்பார். என்றைக்குமே நம்மளுக்கு என்ன தான் பணம் சம்பாதிச்சாலும் நம்ம ஒரு வாழ்க்கைக்கு தேவையானது, நான் நிறைய பதிவுகளை இப்போ தான் சொல்லிட்டு வரேன். ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப்பு, அதுக்கப்புறம் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்தால் உடல் ஆரோக்கியமும் ரிலேஷன்ஷிப்பும் நல்லா இருந்தால் நம்ம நல்லா ஏர்னிங்ஸ் பண்ண போகிறோம். அதனால் பொருளாதாரத்தை மட்டுமே நோக்கி ஓடாமல் முதல்ல ரிலேஷன்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இந்த மாதிரி தான் ஒரு நல்ல நாட்கள்லாம் வரும்போது நம்ம என்ன தான் அவங்க மேலே ஒரு கோபம் தளலாம் இருந்தோம்னா அதெல்லாம் மறந்துடுங்க. உங்கள் மேலே தப்பே இல்லைனா கூட நீங்கள் போய் அவங்ககிட்ட சாரி கேட்டு ஒன்று சேருங்க. நல்லா இந்த பொங்கல் பண்டிகையை அனைவரும் வந்து சிறப்பாக கொண்டாடுவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தனுசு ராசி, தனுசு லக்னத்திற்கான பலன்களை காண வருகிறோம். இந்த தை மாதம் எப்படிப்பட்ட பலன்களை அளிக்க இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, தனுசு ராசிக்கே ரொம்ப அருமையான காலம். ஏற்கனவே அவங்களுக்கு இந்த வருடம் வந்து தடைகளை தாண்டி ஜெயிப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறோம். இந்த மாதத்தை பார்த்தீங்கன்னா கேந்திராதிபதிகளின் சங்கமம், தர்ம கர்மாதிபதி யோகம், அதை தாண்டி நமக்கு சுக்கிரன் குரு 4/6 பரிவர்த்தனை ரொம்ப அருமை அப்படின்னு சொல்லலாம். தொழில், ஜாப், ப்ரொஃபஷன், பிஸ்னஸ் எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். நல்ல தன வருவாய் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் போய் சூரியன் புதன் இணைவு வேறு. அப்போ தொழிலில் வந்து ஒரு நிரந்தரத்தன்மை, இது வரைக்கும் தொழிலில் ஒரு நிரந்தரம்லாம் இல்லைன்னா இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான நிரந்தரத்தன்மையை கொடுத்துரும். சிறப்பான தர்ம கர்மாதிபதி யோகம். இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து தொழிலெலாம் சிறப்பாக அமையலைன்னா ஒரு சனிக்கிழமையோ ஒரு புதன்கிழமையோ வந்து ஒரு ஏழாதவர்களுக்கு வந்து அன்னதானம் வாங்கி தரும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த அன்னதானம் கொடுக்கும்போது எலுமிச்சங்காய் ஊறுகாவோட கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி, ஒரு 11 ரூபா, ஒரு 21 ரூபா தாராளமாக வச்சு கொடுங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு ஏதாவது கை செலவு பண்ணுவாங்க. அது சொல்ல போனால் ஒரு டீ சாப்பிடுவாங்கன்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு. அப்போ இந்த காலகட்டம் அந்த சில்லறை பணத்தை பார்க்கும்போது தான் அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் வரும். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் 6/11 கூடையவர். அப்போ எல்லாத்துலேயுமே ஒரு இடத்துல போய் நின்று நீங்கள் ஜெயிக்கணும், ஒரு திறமையை வெளிப்படுத்தணும், உங்கள் புத்தி பலத்தை வெளிப்படுத்தணும், உங்களுடைய தனித்திறமை வெளிப்படணும், உங்களுடைய தனித்துவம் அங்கே வந்து சிறப்பாக இருக்கணும், உங்களுக்கான ஒரு புகழ், அங்கீகாரம், ஒரு கௌரவம் எல்லாமே வந்து இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக கிடச்சிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களோட முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டம் பலிதமாகும். ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த காரியெல்லாம் நிறைவேறுமா அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் முயற்சிகள் பலிதமாகும். தடைகள் நீங்கும். உங்கள் சிந்தனையில் வந்து ஒரு சிறப்பான தெளிவு கிடைக்கும். இது வரைக்கும் குழம்பிக்கிட்டே இருந்தோம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இந்த காலகட்டம் நீங்கும். நல்ல ஒரு உணவு, உடை உடுத்தக்கூடிய வாய்ப்பு, உங்களுடைய சுகஸ்தானங்களை பெருக்கிக் கொள்வது, அதற்காக ஒரு லோன் வாங்குவது, ஒரு திடீர்னு ஒரு வீடு வாங்கணும், ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னாலும் அதற்கு ஒரு நல்ல ஒரு உதவி கிடைப்பது, இல்லை ஒருத்தர்கிட்ட போய் ஒரு பிஸ்னஸ் உதவி கேட்பது, இல்லை உங்களுக்கான ஒரு உடல் சம்மந்தப்பட்ட ஒரு உங்களால் வேலை ஆகணும் ரெக்கமெண்டேஷனோ, இல்லை ஒரு பொருளாதார உதவியோ, எந்த ஒரு உதவியாவது இந்த காலகட்டம் மற்றவர்களால் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். உங்கள் பிரச்சனைகள் தீரும். உங்களுக்குன்னு ஒரு நெருக்கடி, ஒரு பிரச்சனைகள் வரும்பொழுது கண்டிப்பாக ஒருத்தருடைய உதவிக்கரம் நீட்டும். அந்த உதவிக்கரம் மூலம் உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் மேல் நோக்கி வந்துடுவீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் சுப பேச்சுவார்த்தைகள், அதே போல்
மாமன் வழியில் வந்து ஒரு வரன் வர்றது, அதே போல் நீ ரொம்ப தூரத்து சொந்தங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு வரக்கூடிய வாய்ப்பு. கோபத்தை மட்டும் குறைச்சி கொஞ்சம் வார்த்தைகளில் வந்து கொஞ்சம் கடுமையை தவிர்த்து அப்படியே வந்து ஒரு பக்குவமாக கடந்து வந்துட்டிங்கன்னா முழுமையான பலன்களை வந்து பெற்றுக்கொள்வீங்க. இந்த காலகட்டம் வந்து ஆன்மீக பயணம், பயணங்களால் ஒரு லாபம், வெளியூர் வேலை வாய்ப்பு, இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். இது வரைக்கும் வெளியூர் வேலை வாய்ப்புலாம் முயற்சி பண்ணி பாஸ்போர்ட் விசாலாம் கிடைக்கல அப்படின்றவங்களுக்குலாம் இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்கும். நிறைய வந்து கடன் வாங்கி நம்ம லக்ஸுரியாக நம்ம வாழ்க்கை தரத்தை பெருக்கி கொண்டாலும், இல்லை நிறைய ஒரு ஸ்ட்ரகிள்ஸ்லாம் சந்திக்கணுன்றாலும் அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி கடன் வாங்கினா கடனை அடைச்சிடுவோம். ஒரு ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணனா அதெல்லாம் வந்து நம்ம இறுதியில் வெற்றி காணுவோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல திருமணம், தொழில், வேலைவாய்ப்பு, வண்டி வாகன சேர்க்கை இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதான் சொல்லிட்டேனே, எப்பேற்பட்ட இது வரைக்கும் ஒரு தொழில் செய்கிற இடத்துல எனக்கு ரொம்ப பிரச்சனைங்க, அந்த மேலே இருக்கிறவருக்கும் எனக்கும் ஆகலைன்றவங்களும் அவர் கடந்து போயிடுவார். இல்லை நீங்கள் அந்த இடத்த விட்டு உங்களுக்கு ஃபேவரான ஒரு இடத்துக்கு வந்துடுவீங்க. நல்ல தொழில் மாற்றங்கள், நல்ல ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வுல அந்த காலகட்டம் இருக்கும். மாணவருக்கு நல்ல பலன்கள், நீங்கள் கேட்ட படிப்பு கேட்ட மாத்திரத்தில் ரொம்ப சிறப்பாக அமையும். மாளவியா யோகமும் நிறைய யோகங்கள் இந்த மாதம் அப்போ ரொம்ப அருமையாகவே இருக்குது. நாளில் வந்து சுக்கிரன், அப்போ மாளவியா யோகம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக வந்து ஆக்டிவேட் ஆகுது. அது ஒரு 4-6க்குரிய ஒரு பரிவர்த்தனையானால் இன்னும் ரொம்ப அதிகப்படியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்க போகிறாரு. அப்புறம் சுரு புதனுடைய தொடர்பும் வந்துடுது. குருவுடைய பார்வையில் அதுக்கப்புறம் சூரியன் புதன்லாம் அப்போ 9-10 கூடியவரெலாம் தொடர்பு கொள்ளும்போது மிக சிறப்பான ஒரு ட்ரஸ்ட்டில் பெரிய தலைவராகிறது, ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுறது, இல்லை ஒரு அறப்பணிகளில் ஈடுபடுறது, மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு பேர் புகழ் அங்கீகாரம் சமூகத்தில் உங்களுக்கான ஒரு பெரிய லைம் லைட் நான் ஏற்கனவே கிடைக்குன்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சோஷியல் ஐடென்டிட்டி கிடைக்கணும். அது இப்பயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்லாம். அவ்வளோ வந்து ஒரு சிறப்பான நிகழ்வுகள் தனுசுக்கு அப்படின்னு சொல்லலாம். திறம்பட செயல்பட்டு இந்த மாதத்தில் அனைத்து விதமான நல்ல பலன்களும் உங்களுக்கு தான். எல்லா வகையிலையும் வெற்றி 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 தனுசுக்கு. சிறப்பாக விரைந்து செயல்பட்டு உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள். இந்த தை பிறந்தால் வாழ்ந்து பிறக்கும் என்பது தனுசுக்கு ஆப்ட் அப்படின்னு வந்து சொல்லிடலாம். செலவுகளை மட்டும் திட்டமிட்டு கொள்ளுங்கள். விரைந்து செயல்பட்டு வெற்றியை உங்களுக்குரியதாக்கி கொள்ளுங்கள். நீண்ட தூர பயணம், அதே போல் இரவு நேர பயணங்களில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. நான் சொல்லிட்டேன் இல்லையா ஏற்கனவே, வாய் வார்த்தையில் கொஞ்சம் கனிவு காட்டுங்க. உணவு பழக்க வழக்கங்களில் ஸ்பைசிஸ் ஃபுட்டு, அதே போல் கார உணவுகளை தவிர்த்துடுங்க. உஷ்ண சம்மந்தப்பட்ட விஷயங்களை பாடி ஹீட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அதன் மூலம் சளி தொந்தரவு, இஎன்டி சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மற்றபடி இந்த காலகட்டம் அனைத்தும் ரொம்ப அருமையான பலன்கள், இனிமையாக கடந்து வரலாம். இந்த மாதம் வந்து நீங்கள் மாத பிறப்பில் தை மாதமே அந்த மாத பிறப்பில் நீங்கள் ஒரு அன்னதானம் பண்ணுறதோ, இல்லை நீங்கள் பிறந்த கிழமையில் பண்ணுறதோ, இல்லை சனிக்கிழமையில் பண்ணும்பொழுது உங்களுக்கு மிக சிறப்பான பலன்கள் கிடைக்கும். குருவுடைய வீட்டுக்கு சுக்கிரன் நன்மை செய்ய மாட்டார்ன்றதை தாண்டி போராடி 6 என்ற உபஜயஸ்தானத்திற்கு உரியவர். உங்களுக்கு நீங்கள், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா, அவங்க பலத்தை நிரூபிக்கக்கூடிய காலகட்டம். அழகாக ஸ்டைலாக விசிட்டிங் கார்டு போட்டு 4 பேர் முன்னாடி மதிப்பு மரியாதையாக காட்டக்கூடிய, உங்களை வெளிப்படுத்தக்கூடிய அருமையான தருணம் அப்படின்னு வந்து சொல்லலாம். நிறைய சித்தர் ஜீவ சமாதி வழிபாடெலாம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் வந்து அதிகப்படியான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசி லக்னக்கார நண்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுயஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கா, இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். மாதம் வந்து வழிபட வேண்டிய 3 எளிய வழிபாடுகள் என்னென்னு கேட்டிங்கன்னா, தை அமாவாசை, ரத சப்தமி, நம்மளுக்கு வந்து தைப்பூசம். இந்த 3 வழிபாடுகளையும் எளிமையாக பின்பற்றி வரக்கூடிய நாட்களில் வந்து சிறப்பான பலன்களை பெற்றுடலாம். தை அமாவாசை எப்போ வருதுன்னா, தை 16 29/1/2025 புதன்கிழமை அன்று தை அமாவாசை. அன்றைக்கு நீத்தார் கடமை, பித்ருளுக்கான தர்ப்பண காரியம், புண்ணிய நதிகளில் இல்லை நீர்நிலைகளுக்கு அருகில் வந்து அந்த தர்ப்பணங்களை வந்து தாராளமாக கொடுத்துருங்க. ஒரு சில வீட்டில் எள்ளிருந்து தண்ணீரை இறைப்பாங்க, இல்லை வசதி இருந்ததுன்னா ஐயரை கூப்பிட்டு வச்சு கூட செய்யலாம். அவங்கவுங்க சௌகரியத்தை பொறுத்து. அதை தாண்டி நம்ம
என்ன பண்ண போகிறோம்னா படையலிட்டு வழிபடுவோம். காலையில் நம்மளுக்கு நீத்தார் கடமைக்கான இந்த படையலிட்ட வழிபாடெல்லாம் செய்து முடித்த பிறகு குடும்பத்தோடு வழிபடுங்க. தந்தை இல்லாதவர்கள் முக்கியமாக செய்யணும், தாய் இல்லாதவர்களும் தாராளமாக செய்யலாம். அதே போல் மாமனார் இல்லாதவங்களாம் பட்னியாக இருந்துலாம் இருக்காதீங்க. நீங்கள் வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் வேலைகளை பாருங்கள். யார் வந்து அந்த அமாவாசை விரதம் கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் சாப்பிடாமல் இருக்கணும். அதற்கப்புறம் அன்று மாலை வந்து குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பு. குலதெய்வ ஆலயத்துக்கு செல்லுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ வெற்றிக்கனியான எலுமிச்சம்பழத்தை உதிரியாக வாங்கி கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் வருமானமும் சமூகத்தில் பேர் புகழ் அங்கீகாரம் உங்களுக்கான ஒரு நிலையான ஒரு தொழில் எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதை தாண்டி நம்மளுக்கு வந்து ரத சப்தமி தை 22/4/2025 என்று வருது. அது சூரியனுக்கே உரிய ஒரு சிறப்பான நாள். அன்றைய தினம் வந்து நம்ம நவகிரகத்தில் இருந்த சூரியனை வந்து சிகப்பு மலர் கொண்டு அர்ச்சனை செய்வது, சிகப்பு வஸ்திரம் சாத்துவது, கோதுமையிலான பண்டங்களை கொடுப்பது, இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அன்றைய தினம் சூரியனுக்கு நீர் வார்த்தல். ஏன்னா நம்ம சூரிய பகவானை அன்று மனதார பிரார்த்தனை செய்யும்பொழுது ஆத்மகாரகன் ஆன்மகாரகன் அவரை வழிபடும்போது நம்ம எழுந்து நிற்கணும், தெம்பாக இருக்கணும். உடலில் இருக்கக்கூடிய முழு இயக்கத்துக்கும் அவர் தான் சொந்தக்காரர், எலும்புக்கும் சொந்தக்காரர் அப்படின்னு சொன்னால் ஆள் மனதுக்கும் நம்ம அனைத்து விதத்திலையும் சிறப்பாக இருக்கிறதுக்கும் காலச்சக்கரத்தின் 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னும் போது குடும்பத்தோடு வழிபடுங்க. சூரிய பகவானை எப்பயும் தினந்தோறும் வழிபடும்பொழுது அவர் எங்களுக்கு 8க்குரியவர் 6க்குரியவர் 12க்குரியவர் அதையெல்லாம் பார்க்காதீங்க, தாராளமாக வழிபடுங்க. அன்றைய ரத சப்தமி நாளில் அப்படின்னு சொல்லியாச்சு. அதற்கப்புறம் நம்மளுக்கு தை 29/11/2025 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்மளுக்கு வந்து தைப்பூசம் வருது. அன்றைய தினம் வந்து முருகனுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பாக செய்யணும். முருகனை வழிபட நம்மளுக்கு சிறப்பான தொழில் முன்னேற்றத்திலிருந்து நம்ம வாழ்க்கையில் எல்லா விதமான தொழில், திருமணம், வேலைவாய்ப்பு, ஒரு வண்டி வாகன யோக வசதி அனைத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த தைப்பூசம் காலச்சக்கரத்தின் 4ஆம் இடத்துக்கு அந்த நட்சத்திரம். அப்போ எப்படி வந்து நம்ம சிறப்பாக நம்ம வாழ்நாளில் வாழணும், நம்மளுடைய மனம் நம்ம சந்தோஷமாக இருக்கிறோமா, வண்டி வாகனம் சொத்து சுகம் எதுவாக இருந்தாலும் நம்ம மனதளவில் சந்தோஷமாக இருக்கிறோமான்ற இடத்தையும் குறிக்கக்கூடியது தான். அன்றைய தினம் முருகனை வழிபடுவது, ஆலயங்களுக்கு அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுப்பது, பன்னீர் அதே போல் சந்தனம் விபூதி இதெல்லாம் வாங்கி கொடுங்க. நம்மளுக்கு வந்து பன்னீர்லாம் வாங்கி கொடுக்கும்பொழுது பன்னீர் இளநீர்லாம் வாங்கி கொடுக்கும்போது நம்ம கோபம் நம்மளுடைய இதெல்லாம் வந்து அந்த ஆங்காரம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும், நமக்கு அப்படியே ஒரு சாந்தமாக ஆகிடுவோம் நம்ம. அதே போல் பன்னீர் ரோஜா மாலை வாங்கி போடும்போது சுக்கன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகி திருமண தடையை நீக்கி கொடுப்பார். செல்வ செழிப்பாக இருக்கணுமா அப்படின்றவங்கெல்லாம் வந்து சந்தனத்தை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க. ரொம்ப முடியலம்மா உடம்பு வந்து நீண்ட நாளாக ஒரு பிணியில் கஷ்டப்படுறேன் அப்படின்னா, நோயினா 2 நாளில் வந்துட்டு போகிறது, பிணினா நீண்ட நாளாக ஒரு தொந்தரவு, ஒரு உடல் உபாதையால் கஷ்டப்படுறது, அவங்களாம் விபூதி அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்து அந்த விபூதியை உடம்பு ஃபுல்லாக தடவிட்டு வரும்போது இல்லை அதை ஒரு சிட்டிகை போட்டு நம்ம தண்ணியில் குடிக்கும்பொழுது நம்மளுக்கு ரொம்ப உடல் வந்து ஆரோக்கியமாக ரொம்ப சிறப்பாக ஆகும். அதனால் இந்த எளிமையான வழிபாடுகளை பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுரலட்சுமி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும். ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம்.